ஹாய் கைஸ், விடாமுயற்சி மூவி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு 12 விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த 12 விஷயம் உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் பார்த்த ஒரு ரிவ்யூலையோ இல்லை ரியாக்ஷன் வீடியோலையோ ட்ரால்ஸ் ஸ்பூஃப் எதுலேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த 12 விஷயமே லைஃபுக்கு ரொம்ப யூஸ் ஆனது. இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். யாரோ ஒரு பர்சன் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க லைஃப் எலிவேட் ஆச்சுன்னா அதுதான் என்னோட சக்ஸஸ். ஓகே, நம்பர் 1 பாயிண்ட்டுக்கு போகலாம். டுகெதர்னஸ். யோசிச்சு பாருங்கள், உங்கள் பார்ட்னர், லவ்வர், ஸ்பவுஸ் யார் கூடவாவது நீங்கள் ஒட்டுக்க ட்ராவல் பண்ணும்போது நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. அவங்களாலேயோ இல்லை அவங்க சுற்றி இருக்கிறவங்களாலேயோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களாலேயோ இல்லை தெரியாத ஆளுங்கனால கூட உங்களுக்கு பிரச்சனையாக வரும். பட் த எண்ட் இஸ் மோர் ஒர்த்தி. இந்த மூவிலையும் அதே மாதிரி தான். அவங்க 2 பேரும் அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போயிருந்தா பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த படம் கடைசியாக ஒட்டுக்கா ஒரு ஜேர்னி போகும்போது அந்த ஜேர்னி அவங்கள சுற்றி இருக்கிறவங்களாலேயும் அவங்களுக்கு நிறைய கஷ்டம் வந்துச்சு. ஆனால் உங்களுக்கே தெரியும், த எண்ட் இஸ் ஒர்த். நம்பர் 2, எக்ஸ்ப்ரெஸ். லவ் இருந்துச்சுன்னா அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தானே தெரியும். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா சின்ன சீன் வரும். காரில் போயிட்டு இருக்கும்போது அஜித் சார்கிட்ட த்ரிஷா சொல்லுவாங்க, உங்களுக்கு தேவையான விஷயம்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு. ஆனால் அவங்க தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்க மாட்டார். ஸோ அதிலே அந்த சின்ன கிளிப்பில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அஜித் சாருக்கு 100% லவ் இருந்தாலுமே அது அவருக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. த்ரிஷாவுக்கு மேபி 50 ஆர் அதோட கம்மி பர்சன்டேஜில் லவ் இருந்தாலுமே ஷி வாஸ் ட்ரைங் டு எக்ஸ்ப்ரெஸ் தட். அப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறனால அந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கும், சேம் வே அவங்க ஸ்பவுஸ் பார்ட்னர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் உங்கள் லவ்வர்கிட்ட இல்லை ஸ்பவுஸ்கிட்ட ட்ரை டு பி எக்ஸ்ப்ரெசிவ். உங்கள் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 3, அட்வைஸ். ஒரு சீனில் அஜித் சார் அட்வைஸ் பண்ணியிருக்கும்போது பூமர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நம்மக்கிட்ட அட்வைஸ் பண்ணும்போது யோசிச்சு பாருங்கள், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நமக்கு சொல்கிறாங்க. அது சரியான விஷயமா இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்கள் கூட இருக்கவங்க சுற்றி இருக்கவங்க பூமர் அப்படி இப்படின்னு ஏதாவது கலாய்க்கிறாங்கனாலும் அவங்களுக்கு வேற ஒரு சோர்ஸில் இன்கமோ சப்போர்ட்டோ இல்லை ஃபேமிலி பேக்ரவுண்டோ இருக்கும். அவங்க நாளைக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடலாம். உங்களுக்கு அவங்க சொல்கிற விஷயங்கள் சரியாக இருந்துச்சுன்னா அதில் இருக்க நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்து யூ கேன் ஃபாலோ இட். நம்பர் 4, நோ ரஷ். ஸோ அந்த எலக்ட்ரானிக் மால்ஃபங்க்ஷன் ஆகிருக்கும் அந்த கார் ஓட்டிகிட்டு போகும்போது. அப்போது அது போனட்லாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது என்னன்னே தெரிஞ்சிருக்காது. அது சரி பண்ணுறதுக்கு யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அதை அவரே தான் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி பண்ணியிருப்பார். சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் நம்மளும் அவசரத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ஏதோ ரொம்ப ரஷ்ஷில் பார்த்துட்டு இருந்தோம்னா சின்ன விஷயமா கூட இருக்கலாம், அது நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. பொறுமையாக ரஷ் இல்லாமல் பார்த்துருந்தா பிரச்சனையை அப்பவே முடிச்சிருக்கலாம். நம்பர் 5, கோ வித் த ஃப்ளோ. ஸோ இன்ட்ரோல் பிளாக் வரும்போது அஜித் சார் சொல்லியிருப்பாரு, உலகமே அவரை சுற்றி இடிகிற மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு. பேங்க்கில் போய் காசு எடுத்துகிட்டு வர சீனுக்கு முன்னாடி. ஸோ நமக்கும் இந்த மாதிரி ரொம்ப பெரிய பிரச்சனை வரும்போது இப்படி ஆயிடுச்சே என்ன பண்ணுறதுங்கிறத மட்டும் யோசிக்காமல் சரி அதே வழியில் போவோம், நமக்கு போகிற வழியில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ளோவில் இருக்கும்போதே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா யூ கேன் மேக் திங்ஸ் ஒர்க் ஃபார் யூ. 6th பாயிண்ட், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், ஃபைட்டிங் ஃபார் யுவர் ஸ்பவுஸ். இது உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இல்லைனா ஆக்வர்டாக தெரிஞ்சிருக்கும். மூவி பார்க்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபுக்காக சண்டை போடுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய சைக்கோபாத் கேங்ஸ்டர் கூட, சைக்கோபாத் கில்லர் கூட சண்டை போடுறாங்க. ஆனால் அந்த ஒய்ஃபு அந்தளவுக்கு ஒர்த்தியாக இல்லையா, இன்னொரு அஃபேர் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்காக எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்களே, இது ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணிருக்கலாம். ஆனால் லிட்ரேச்சர் காலத்தில் யோசிச்சு பாருங்கள், ஒரு 2000 இயர்ஸ் பேக் சிலப்பதிகாரம், அதில் கண்ணகி அவங்க யாருக்காக சண்டை போட்டாங்க, ஹஸ்பண்ட் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள். ஒரு ராஜாவே எதிர்த்து நின்னாங்க அவங்க ஹஸ்பண்டுக்காக. ஆனால் அந்த ஹஸ்பண்டு மாதவிங்கிற இன்னொரு அஃபேர் வச்சுருந்தாங்க. இட்ஸ் த டியூட்டி ஃபார் த ஸ்பவுஸ் டு ஃபைட் நோ மேட்டர் வாட். அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்கள அப்போஸ் பண்ணுறது இட்ஸ் தேர் டியூட்டி. அந்த செஞ்சுரியில் ஒரு அன்ஃபேர் ஹஸ்பண்டுக்கு கிடைக்க வேண்டிய ஜஸ்டிஸ்க்காக கண்ணகி போராடினாங்க. இந்த ஜென்ரேஷனில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கருப்புங்கிறது மனசில் தான் இருக்குது, இட் இஸ் மியூச்சுவல் ஃபார் போத் ஜெண்டர்ஸுங்கிறது. ஸோ இப்போது இந்த ஹஸ்பண்ட் சண்டை போட்டதில் தப்புன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஏன்னா இட்ஸ் நாட் த எண்ட். அதுக்கப்புறம் கூட சான்சஸ் ஆர் தேர் டு ரீஸ்டார்ட் த லைஃப். 7th பாயிண்ட், பி அட் ப்ரெசன்ட். அனுங்கிற கேரக்டரை ஒரு சீனில் அஜித் சார் கூட கொஞ்சம் லிமிட்டை கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஆனால் அதையும் அஜித் எப்படி காமாக கூலாக ஹேண்டில் பண்ணியிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் ப்ரெசண்ட்டில் இருந்தனால தான் அது பண்ண முடிஞ்சிச்சு. பாஸ்டில் இப்படி நடந்துருச்சு, இவங்க இப்படி தான் ஃப்யூச்சரில் இருப்பாங்கங்கிறதையும் ஜஸ்டிஃபை பண்ணாமல், ஜட்ஜ் பண்ணாமல்
ப்ரெசென்ட்டில் ஓகே அவங்க திருந்திட்டாங்க. ஸோ ஸ்டில் நீங்கள் வந்துட்டு இனிமேல் இப்படி தான் இருக்க போகிறீங்கிற முத்திரை கொடுத்தாம அதை கூலாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஸோ பி அட் ப்ரெசன்ட். பாயிண்ட் நம்பர் 8, கர்மா. ஸோ இந்த மூவியில் நிறைய இடங்களில் நோட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கிளைமேக்ஸில் அர்ஜுன் கேரக்டரும் ரெஜினா கேரக்டரும் பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களோட எண்ட் இருக்கும் அப்படின்னு ஃபேஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணி ஃபேஸ் எல்லாம் வேறு மாதிரி மாற்றி அவங்க விக்டம்ஸை இன்னொருத்தங்களுக்கு வித்துறாங்க. அவங்களோட எண்டு ஆசிட்டில் அவங்க மூஞ்சி கருகி போன மாதிரி இருக்கும். அதே மாதிரி அர்ஜுன் அவரோட ஐடென்டிட்டியெல்லாம் டெஸ்ட்ரைவ் பண்ணிட்டு இருப்பாங்க ட்ராஷில் போட்டு. அவரும் கடைசியில் அதில் தான் போய் முடிவார். ஸோ தட்ஸ் கர்மா. பாயிண்ட் நம்பர் 9, டெஸ்டினி டெஸ்ட்ஸ். இது நீங்கள் உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணுறவராக இருந்தால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஏதோ ஒரு ரைட்டான பாத்தை எடுத்திருக்கும்போது அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கும்போது எத்தனை தடங்கள் வரும். உங்கள் டெஸ்டினியை உங்களை டெஸ்ட் பண்ணும். அது உங்களால் ரீச் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு. அப்பையும் விடாமுயற்சி பண்ணி தான் அதை ரீச் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த மூவிலையும் நிறைய சீன்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே தடங்கள் வரும். பேங்க்லேருந்து சின்னதாக ஒரு டூல் எடுத்து அதை வச்சு கையை கட்டி போட்டிருப்பாங்க அஜித் சாரோட கையை. அதை ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கும்போதும் ஸ்லிப் ஆயிடும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபைட்லாம் முடிஞ்சு அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போதும் போலீஸ்கிட்ட மாட்டிக்குவாங்க. ஸோ ஆரோ வந்து தப்பிச்சு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சரியான வழியில் உங்கள் பேஷனுக்காகவோ இல்லை ஒரு டார்கெட்டுக்காகவோ போயிட்டு இருக்கும்போது த டெஸ்டினி டெஸ்ட் யூ ஹார்ட் டைம். அப்பையும் யூ ஹாவ் டு கோ, யூ ஹாவ் டு மூவ் ஆன். பாயிண்ட் நம்பர் 10, யூனிவர்ஸ் சப்போர்ட்ஸ். இவ்வளோ டெஸ்டினி டெஸ்ட் பண்ணாலுமே அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸில் அவங்க த்ரிஷாவை கண்டுபிடிக்கிற சோர்ஸ் எல்லாமே போன பிறகும் அஜித் சாருக்கு இந்த யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் உங்கள் பேஷன் நோக்கி நீங்கள் ஓடும்போது உங்கள் டெஸ்டினி ரொம்ப டெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் போயிட்டே இருந்தால் கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். 11th பாயிண்ட். இந்த 10 பாயிண்ட்டுமே ஓகே தான், ஆனால் இது ஒரு ரீமேக் மூவி தானே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. 11th பாயிண்ட், ரீக்ரியேஷன். எகெயின் இந்த ரீக்ரியேஷனுங்கிறது புதுசுன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இங்கேயும் ராமாயணம் எவ்வளோ வெர்ஷன்ஸ் இருக்குது? 300 வெர்ஷன்ஸ்க்கு மேலே இருக்குது. வால்மீகியும் எழுதியிருக்காரு, கம்பரும் எழுதியிருக்காரு. ஸோ ரீக்ரியேஷனுங்கிறது ஒரு தப்பான விஷயமும் இல்லை. ஆனால் அப்படி ரீக்ரியேட் பண்ணுறது அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சிக்னேச்சர் டச்சோட பண்ணியிருந்தாங்கன்னா இட் இஸ் ஒர்த். ஓல்டு டெஸ்டிமெண்ட்ஸும் இருக்குது, நியூ டெஸ்டிமெண்ட்ஸும் இருக்குது. அந்த மாதிரி தான். ஸோ ரீக்ரியேஷனுங்கிறது இட்ஸ் நாட் அ ராங் திங். 12th அண்ட் ஃபைனல் பாயிண்ட், லவ். கடைசியாக த்ரிஷா கேட்டிருப்பாங்க, நீங்கள் எதுக்கு என்னை காப்பாற்றினீங்கன்னு. உங்களுக்கும் இந்த படம் பூரா தோணியிருக்கும் வாட் இஸ் த பாயிண்ட் அப்படின்னு. அஜித் சார் அது சிம்பிளாக ஒரு பதிலை சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? அவர் எதுவும் சொல்ல, நீ என்னோட பொண்டாட்டி, இல்லை நாம் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தோம், இல்லை நீ உனக்கு எம்எல்ஏ இவ்வளோ லவ் இருந்துச்சு, அதெல்லாம் எதுவும் சொல்ல. ஜஸ்ட் ரிப்ளைட் ஐ லவ் யூ. அதுதாங்க லவ். ஸோ இட்ஸ் கிவிங், நாட் எக்ஸ்பெக்டிங் அண்ட் கெட்டிங் பேக் ஆர் சம்திங் இன் மியூச்சுவல். அதாவது நம்ம ஏதாவது எதிர்பார்க்குறதோ இல்லை நம்ம இவ்வளோ கொடுக்கணும் அதுக்கு ஈக்குவலாக அவங்க நமக்கு கொடுக்கணுங்கிறதோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் டீல்லாம் இல்லை. லவ் இட் இஸ் ஜஸ்ட் டு எக்ஸ்ப்ரெஸ் அண்ட் கிவிங். ஸோ அதுதான். ஸோ இந்த 12 விஷயம் தான் உங்ககிட்ட சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எந்த ஒரு க்ரியேஷனையுமே ரிசீவ் பண்ணும்போது ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் செட்டில் ரிசீவ் பண்ணுங்கள். ஒரு பயஸ் இல்லாமல் ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் செட்டில் ரிசீவ் பண்ணும்போது அந்த க்ரியேட்டரோட காம்ப்ளெக்சிட்டி, அவங்க பண்ண கஷ்டம் உங்களுக்கு தெரியும், அந்த க்ரியேஷனோட அழகு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வெறும் அந்த மூவி அந்த டைரக்ஷனை பற்றி மட்டும் பேசலை. அந்த கிரியேட்டர் பண்ண க்ரியேஷன் நீங்கள், அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பெர்ஸ்பெக்டிவை மாற்றி பாருங்கள். யூ வில் see a beautiful world. Trust me guys. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.